தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. எப்பயுமே நான் எப்பொழுது வீடியோ ஆரம்பித்தாலும் அம்பாளுடைய இந்த ஸ்லோகத்தை சொல்லாமல் ஆரம்பிக்கிறது இல்லை. காரணம், இந்த ஸ்லோகத்தில் எல்லாமே இருக்குது. இந்த அபிராமி அந்தாதியில் இந்த பாடலில் இந்த உலகத்தில் நாம் எதை எதிர்பார்க்கிறோமோ எல்லாமே அதில் இருக்கும். தனம் தரும், அம்மா எனக்கு நிறைய தனத்தை கொடு, தனம் தரும், எடுத்தோடனே அங்கே தான். கல்வி தரும், நல்ல கல்வியை கொடு, நல்ல ஞானத்தை கொடு. அம்பாள்கிட்ட நினைக்கிறது அதுதான். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும். நம்ம வாழ்க்கையில் யாருக்குமே ஃபஸ்ட்டு என்ன, தளர்ச்சி இருக்கக்கூடாது. நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே, என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையே, அப்படி துவண்டுட்டோம்னா எதுவுமே எல்லாம் இருண்டு போயிடும். அதனால தான் தளர்வு அறியா மனம் தரும், ஒரு தெய்வ வடிவம் தரும். தெய்வம் எப்படி சாந்தமாக எப்படி எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாளோ, தெய்வம்னா என்ன, எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். நம்மளால் படைக்கப்பட்ட இந்த உலகம் நாம் நினச்ச மாதிரி இல்லைனாலும், நம்மளை பார்க்கக்கூடியவர்கள் நம்மளை ஏற்றத்தாழ்வோடு பார்க்கக்கூடியவர்களாக இருந்தாலும், ஏன்னா ஆண்டவன் கொடுத்தா எல்லோரும் சந்தோஷமாக பார்ப்போம், ஆஹா ஆண்டவன் மாதிரி உண்டான்னு. கொடுக்கலன்னா கடவுளாவது அப்படின்ட்டு போய்டுவோம். ஏன்னா அது நம்ம நினைக்கிறப்ப கொடுக்கணும், அதான் கடவுள், அப்படி நாம் நினைப்போம். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் கடவுள் எப்படி இருக்கார். அதனால தான் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் ஒரு தெய்வ வடிவம் தரும். இதையெல்லாம் கிடைக்கணும்னா என்ன செய்யணும்? அபிராமி பட்டர் அழகாக சொல்லியிருக்க, இதெல்லாம் கிடைக்கணும்னா எனக்கு நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும். என் சொந்த பந்தம், நான் என் சொந்த பந்தம் எல்லாருக்கும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும். இதெல்லாம் இருந்தாலே நல்ல எண்ணம் வந்துடும். அன்பர் என்பவர்க்கு, உன்னை யார் நம்பி வராங்களோ அவங்களுக்கு சொல்கிறார் இல்லையா, அன்பர் என்பவர்க்கு கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. வாரி வாரி கொடுமா, வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு கொடுமா. அப்போ என்ன சொல்கிறார், நல்ல எண்ணம் வேணும், தெய்வ வடிவம் வேணும். இது இருந்தால் கல்வி வரும், தனம் வரும், எல்லாமே வரும்னு அபிராமி பட்டர் சொல்கிறார். இதை தான் நான் எல்லா ஸ்லோகத்தையும் எல்லா வீடியோலையும் முதல்ல சொல்கிறேன். அப்போ நாம் எதை நோக்கி நம்மளுடைய பயணம் இருக்குது அப்படின்னா, நம்ம வாழ்க்கை வரமாக ஆக்கிக்கொள்ள முடியுமா? எனக்கு ஒரு வரம் சார், என் வாழ்க்கை நானாக இருக்கிறனால இப்படி இருக்கிறேன், இந்த வரம் இந்த வாழ்க்கை எனக்கு. இதை நாம் என்னைக்கு உணர்றோமோ நம்ம வாழ்க்கையில் எல்லா நாளும் சக்ஸஸ் ஆகுங்க. நம்ம வரம்ங்கிறத எப்படி நம்ம பார்க்க போகிறோம், பார்க்கலாமா? வாங்க ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம். துளாராசி, துளாராசிக்காரர்கள் வரம் கொடுக்கக்கூடியவர்கள். தனக்கு எது வந்தாலும் சரி மற்றவங்களுக்கு இவ்வளவு கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. துளாராசி எல்லாத்தையும் அப்படியே தானே எடுத்து வச்சுக்கணுங்கிற ஆசையெல்லாம் இருக்கவே இருக்காது. 16 செல்வங்கள் துளாராசிக்கு கிடைச்சாலும் எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்க எதிர்பார்க்குற ஒன்றே ஒன்று தான், உண்மையான அன்பை எதிர்பார்ப்பாங்க. என்னங்க சரிதானே? உண்மையான அன்பு எனக்கு வேணும். அந்த உண்மையான அன்பை தவிர மற்ற எல்லாமே கிடைக்கும். ஏன் சார் என் வாழ்க்கை கடமையாகவே போயிட்டுருக்கு சார், என் வாழ்க்கை இப்படி ஒரு கஷ்டமாகவே போயிட்டுருக்கு சார், இது நிறைய பேர் என்கிட்டே புலம்புவாங்க. நான் சொல்லுவேன், புலம்பாத, எவ்வளோ பெரிய வரம் ஆண்டவன் கொடுத்துருக்கான் தெரியுமா, எவ்வளோ பெரிய வரம் தெரியுமா கொடுத்துருக்குறான். கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இல்லாத கவலை உனக்கு இருக்க போதா? கண்ணனுக்கு எங்கேயாவது கவலை இல்லைன்னு நீ நினைக்கிறியா?
கிருஷ்ணனை யாராவது சந்தோஷப்படுத்தியிருக்காங்களா? பிறக்கும்போது சந்தோஷப்படுத்தினாங்க, வெண்ணெய் கொடுத்தாங்க. ஆனால் அவனுக்கு திருடன்னு பட்டம் கட்டினாங்களா? கிருஷ்ண சூது விளையாடுவான், கிருஷ்ணன் சூதுன்னு சொன்னாங்க. கிருஷ்ணன் தூது வேற, அவன் வரதே அவன் ஏதோ சூது பண்ண வரான் ஐயா அப்படின்னாங்க. பேர் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டான். கிருஷ்ணன் பார் ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வான், தப்பு கணக்கு போடுறான் பார் அப்படின்னு சொன்னாங்களா? அதையும் ஏற்றுக்கிட்டான். நடந்துதா இல்லையா இது எல்லாமே? அப்போ கிருஷ்ணன் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறான். என்னத்துக்காக? தாம் பிள்ளைகள், இந்த உலகம் தன்னை நம்பணுவனுக்காக. தன்னை நம்பிட்டாலே கிருஷ்ணன் எல்லாரும் கொடுப்பான். நீங்கள்லாம் கிருஷ்ண அவதாரங்கள், துளாராசிக்காரர்கள் கிருஷ்ண அவதாரங்கள். அப்போ இதில் என்னங்க சந்தோஷம், மகிழ்ச்சி, இன்பம், துன்பம் பிரித்து பார்க்க வேண்டியதே அவசியம் இல்லை. இதை தான் நீங்கள் முதல்ல இதான் வரம்னு நான் சொன்னேன். இதான் நீங்கள் வரம். இந்த 16 செல்வத்தை தான் மட்டுமே வச்சு இருந்தால் சார் பண்ணுறது, எல்லோரும் கொடுத்தா தான் சார் 16 செல்வம். இதை தெரிந்து கொண்டவர்கள் துளாராசிக்காரர்கள் அப்பாவால் கஷ்டப்படுவாங்க, கணவனால் கஷ்டப்படுவாங்க, மனைவியால் கஷ்டப்படுவாங்க, பிள்ளைகளால் கஷ்டப்படுவாங்க, சகோதரால் கஷ்டப்படுவாங்க. நாம் என்ன சொல்ல வரோன்னு தெரியாமே ஒருத்தவங்க சில பேர் தப்பாக புரிஞ்சுப்பாங்க. துளாராசிக்காரவங்க படுற பாடலாம் சும்மா கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அப்படிப்பட்ட துளாராசிக்காரர்கள் வரம் பெற்றிருக்காங்கன்னு சொன்னாதாங்க அதிசயமாக இருக்குது. எனக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. எப்படி ஏன் பொய்யாக சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க. நான் அதுக்கு தான் சொன்ன ஒரே ஒரு உதாரணம், கிருஷ்ணன் பட்ட அவமானத்தை விட, கிருஷ்ணன் பட்ட சங்கடத்தை விட நீங்கள் படலை. அப்போ 4 பேருக்கு கொடுக்கக்கூடியவர்கள், நல்ல யோசனை சொல்லக்கூடியவர்கள் இந்த கஷ்டத்தை படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு விதியை துளாராசிக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கிறான். பொதுவாக பார்த்துருக்கீங்களா, எல்லா கிரகத்தை விட இந்த சூரியன் உச்சம் பெற்றது மேஷத்தை சொன்னேன். ஒன்றும் இல்லாமல் கூட பெருசாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்துடலாம். ஒன்று இருக்கிறது ஈஸியாக சொற்பமாக புஷ்வான மாதிரி போயிடும் துளாராசிக்கு மட்டும். ஏன்னா சூரியன் நீசம். இந்த இடத்துல நான் ஒரு பெரிய அளவில் முன்னேறிடலாங்கன்னு நினச்சி வருவாங்க, முன்னேறுவாங்க, முன்னேறிக்கிட்டு இருப்பாங்க, முன்னேறிக்கொண்டே இருப்பாங்க, முன்னேறுவாங்க, முன்னேறிக்கிட்டே இருப்பாங்க. முன்னேறிட்டேன்னு துளாராசியால் சொல்ல முடியாது. என்ன சார் பத்தாது, அந்த குதிரைன்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 10,000ன்னு சொல்லுவாங்க. இந்த கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நெல் கொட்டி வைக்கிறதுக்கு இருக்கும். அது அப்படியே ஒரு அளவு இருக்காது, போய்கிட்டே இருக்கும். அது மாதிரி தான் துளாராசி. நமக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ கொடுத்தாலும் உள்ளே வரும். ஏன்னா அவ்வளோ பேர் கொடுத்துக்கிட்டே இருப்போம். கொடுக்கக்கூடிய வள்ளல்கள், அந்த வள்ளல் அப்போ எப்படி சாபம்னு அப்படி சொல்ல முடியும்? வரம் தான் சொல்ல முடியும். ஆனால் அவங்களுக்கு ஏங்க சாபம் ஏற்படுது? துளாராசிக்காரவங்களுக்கு ஏன் உடல் பிரச்சனைகள் ஏற்படும்? அடிக்கடி துளாராசிக்காரங்களுக்கு உடம்பு ஏதாவது ஒரு பிரச்சனை, உடம்பு சம்பந்தமாக அவங்க ஆப்ரேஷன் இல்லை ஆஸ்பத்திரி இது போகாமல் இருக்கவே முடியாது. ஏதாவது ஒரு டேப்லெட்டு ஏதாவது ஒன்று அவங்க உடம்பை போட்டு சவரக்ஷணன்னு பேர், உடம்பை சவரக்ஷனை பண்ணிக்கணும். உடம்பை பார்த்துக்கிட்டே இருக்கணும். உடம்பை பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உடம்பை பார்த்துக்காதவங்க மனசு கஷ்டப்படுவீங்க. நல்லா தெரிஞ்சுக்கிங்க துளாராசிக்காரவங்கள, நீங்கள் வரம் பெற்றவர்கள், சாபம் பெற்றவர்கள் கிடையாது. இன்னும் ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, நீங்கள் நிறைய பேருக்கு எல்லாமே கொடுக்கலாம், எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஒரு நாள் கொடுக்கறத நிப்பாட்டிட்டீங்கன்னு உங்களை எல்லோரும் திட்டுவோம். இந்த எல்லா ராசியை விட உடனடியாக சாபம் வரக்கூடிய ஒரே ராசி துளாராசிக்கு தான். உடனடி சாபம், இன்ஸ்டா சாபம், இன்ஸ்டாவில் சாபம் வர்றது ஃபஸ்ட்டு துளாராசி தான். இன்ஸ்டாவில் காஃபி பார்த்துருக்குறோம், டீ பார்த்துருக்குறோம், உடனடி காஃபி உடனடி டீலாம். இந்த உடனடியாக சாபம் வர்றது துளாராசி. ஏன்? கொடுத்ததை நிப்பாட்டிட்டா சாபம். ஏதோ அதில் ஒரு உள்நோக்கத்தை வச்சுருவாங்க, வெறுத்து போயிடும். ஒரு காலகட்டத்திலலாம் நிறைய வெறுப்பை சந்தித்தவர்கள் துளாராசிக்காரர்கள். ஆனால் ஒன்று நீங்கள் நினச்சா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை வரணும்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன நினைக்கணும்? நான் கிருஷ்ண பரமாத்மா, பல பேருக்கு கொடுக்கக்கூடியவன், பல பேருக்கு நல்லதை செய்யக்கூடியவன், பல பேருக்கு நல்லதை எடுத்து கொடுக்கக்கூடியவன். நான் நல்லதை சொல்வதற்கும் நல்லதை செய்வதற்குமாகவே இந்த அவதாரம் எடுத்திருக்கிறேன். என்றைக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் துளாராசிக்காரவங்க புரிஞ்சுக்கிறீங்களோ அன்றைக்கி உங்களுக்கு சக்ஸஸ். இது ஒன்று தான் சூத்திரம்.
இன்னும் நீங்கள் சிறப்பாக இருக்கணும்னா நான் 2-3 விஷயம் சொல்கிறேன். அதை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. யார் சொல்கிறதையும் பெருசுப்படுத்திக்காதீங்க. மனசை உங்களை டக்குன்னு எதையாவது ஒரு வார்த்தையை விட்டு நோகடிச்சிருவாங்க, கண்ணு கலங்க வச்சுருவாங்க. கண்ணே கலங்காதீங்க. என்றைக்கு கண் கலங்கிறத நிப்பாட்டுறீங்களோ அன்னையிலேருந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம். உங்கள் டாஸ்கில் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். கண் கலங்கிறத நிப்பாட்டணும். இதுதான் துளாராசிக்கு ஃபஸ்ட்டு. 2வது விஷயம், யாரையும் பெருசுப்படுத்தாதீங்க. பெரிய விஷயமாக நினைக்காதீங்க. எவ்வளோ பெரிய உறவாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய அன்பாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லைக்கோட்டை தாண்டி வந்தால் தான் பெருசு. ஏன்னா யாரை பெருசுப்படுத்தினாலும் அவங்க துக்கத்தை ஏற்படுத்திட்டு போயிடுவாங்க, ஒரு வடுவை ஏற்படுத்திட்டு போயிடுவாங்க. அந்த வடுவை உங்களால் இனிமேல் தாங்க முடியாது. போதும், நிறைய வடுவை பார்த்தாச்சு. இது 2வது. 3வது, கடவுளை நம்புங்க. கடவுள் மட்டும்தான் உங்களுக்கு துணை. படைத்தவன் மட்டும்தான் துணை. படைத்தவனின் பலம் இருக்க அடுத்தவனின் துணை எதற்கு, இதயத்திலே துணிவு இருக்க ஒரு பாட்டு இருக்குல்ல, அதுதான். உங்களுக்கு இதயத்தில் துணிவு இருக்குது, படைத்தவனுடைய பலம் இருக்குது, நீங்கள் வரம் பெற்றவர்கள். வாழ்க்கையை என்றைக்கு தவிக்க மாட்டீங்க. வாழ்க்கையை கண்டு பயப்பட வேண்டாம், எதிர்கொள்ளுங்க. கொஞ்ச நாளாக நமக்கு சில ஆட்டம் மாறி போயிருந்தது. மீண்டும் நீங்கள் பழைய ஆளாக வரணும். உங்கள் நிலைமையில் நீங்கள் புத்துணர்ச்சி பெறணும். உங்களுக்கு சூரியன் நீசம் ஆயிட்டார். அதனால் இன்னொருத்தவங்கள்ட்ட புகழை எதிர்பார்க்க வேண்டாம், பேரை எதிர்பார்க்க வேண்டாம். சனி உச்சம். உங்களுடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நீங்கள் இருங்க. நீங்கள் இருக்கிற ரூல்ஸ் கரெக்ட், நீங்கள் பேசுகிறது கரெக்ட், நீங்கள் நடந்துக்கிறது கரெக்ட். நீங்கள் எது செஞ்சாலும் அது உங்களுக்கு மட்டுமே தெரியட்டும். எது செஞ்சாலும் கடைசி நிமிஷத்தில் மற்றவங்களுக்கு தெரியட்டும். அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். என்றைக்கும் நீங்கள் நல்லா இருப்பீங்க. வரம் பெற்ற உங்களுக்கு விநாயகர் அருள் உண்டு. பிள்ளையாரை நிறைய கும்பிடுங்க. இன்னும் நிறைய வரத்தை கொடுப்பார், நிறைய வரத்தை கொடுப்பார். உங்களை அப்பப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருப்பார். நானே எனக்கு தெரியலைங்க, நான் ரொம்ப அப்பப்போ மகிழ்ச்சியாக இருங்கன்னு. பிள்ளையாரை கும்பிடுங்க, பிள்ளையாருக்கு பூசை பண்ணுங்கள். பிள்ளையாரோட சின்ன விக்கிரகம் வச்சு பூசை பண்ணுங்கள். அவருக்கு அலங்காரம் பண்ணி பாருங்கள், சந்தோஷமாக பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள், நீங்கள் வரம் பெற்றவர்கள்.